சீமான போட்டு சுண்ணி போட்டு கும்பிடுங்க. அவன் பச்சோந்தி கூதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்? இந்த வாட்டி புதுசா நம்ம தமிழன் விஜய் சரி, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. இவனுங்க வந்து சில்லற பையனுங்க. சரிங்க. ஒரு வாட்டி ஒரு புதுசா ஒருத்தருக்கு வரக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. இளைஞருக்கு இன்னொருத்தர் இருக்கார் இல்லைங்க, இப்போ சீமான் அவர்கள் சீமான போட்டு சுண்ணி போட்டு கும்பிடுங்க. அவன் பல வட்ட தாயோலி. அவன் பச்சோந்தி கூதி. அவன் அன்னைக்கு என் தம்பி வருவான் நக்குவான்னு சொன்னியான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் தம்பி போட்டு அவன் பல வட்ட தாயோலி. காசுக்காக பீ திங்கிற விஜயலட்சுமி போட்டு ஓல் போட்டு ஓப்பன சொல்ற என்னை வந்து என்ன பிடிச்சாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அந்த பொம்பளையை தப்பிக்கிறதுக்காக எதுக்கு போய் திமுக போய் நக்கணும்? எதுக்கு ஸ்டாலினை போய் நக்கணும்? ஸ்டாலினை போய் நீ ஏயா பார்க்கணும்? 1000 எதிர்கட்சியே இருக்கட்டும்யா. எடப்பாடி போய் பார்த்துட்டாரா? இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க வைக்கணும். இப்போ அவன் டார்கெட்டு பூரா விஜயை பற்றி தான் இருக்குது. என்ன பேசுனா, விஜய் என் தம்பி, என்னோட இவன், எனக்கு ஆதரவாக நிற்பா சொல்லிட்டு நான் அவன் கூட சேருவேன்ட்டான். இப்போ எப்படி போயிட்டான் டாபிக்கு? அவன் வந்து பச்சோந்தி. அவனுக்கு ஓட்டே போடாதீங்க, காசுக்காக பீதிங்க. அப்படியே போடியா, ஏன்னா அப்படியே போடியா, அதெல்லாம் தப்பே கிடையாது. அவனுக்கு ஓட்டே போட்டேன் பலவற்ற அந்த நாய்க்கெல்லாம் சத்தியமாக ஓட்டே போடாதீங்க. பச்சோந்திக்கு ஒரு பேச்சு பேசுவான், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவான். அவனுக்கு யாராவது நம்பி ஓட்டு போடுவாங்களா? இல்லை இவன் கொள்கை கரெக்டாக இருக்கானா? கொள்கைன்னா ஒரே மாதிரி பேசணும். அது என்ன ஸ்டாலினை பார்த்து நக்கினதுக்கு அப்புறம் ஒரே வேற மாதிரி பேசுறான்? விஜய் மட்டும் தான் இவனுக்கு எதிரியா? சினிமாக்கருக்கு இவனே ஒரு டேரக்டர் இல்லையா? இவனே ஒரு டேரக்டர். விஜயவே போட்டு தான் நக்கணுமா? மித்த யாருமே இல்லையா? ஏனுக்கு எடப்பாடி இருக்கிறாரு, திருமாவளவன் இருக்காரு, வைகோ இருக்கிறாரு, அண்ணாமலை இருக்கிறாரு, தமிழிச்சி 1000 பேர் இருக்கிறாங்க. விஜயவே போட்டு நக்கணுமா? விஜய் கூட்டம் அரசியல் கூட்டம் ஏன்? காசு கூடாத கூட்டம் ஏன்? அவினாசி வளத்தில் இப்போ கூட காசு கூட்டு போயிட்டானுங்க பாரு. எங்க ஊர் பஸ் எல்லாம் கூட்டு போனானுங்க. ஏன்டா டிஎம்கே செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஒரு ரூபா 10 ரூபா கீழே கிடந்தாலும் நம்ம விட மாட்டோம். கீழே தூக்கி போட்டு எடுத்துட்டு அப்படியே வந்துடுறோம். ஒரு மனுஷன் 200 கோடி 10 ரூபாய் சொல்லுங்க. அந்த மனுஷன் தமிழன் நமக்காக வந்து செய்யணும்னு வராரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இலவச பஸ் வேண்டாங்கிறாங்க. கேவலமா பேசுறாங்க. எதுக்கு இலவச பஸ் கொடுக்குறேன்? அந்த 5 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டு நான் எடுத்துட்டு போயிருவேன். ஆம்பளைக்கு 5 ரூபா டிக்கெட் கொடுக்குறேங்கிறாங்க. அதே அடிக்கிட்டு பொம்பளை கொடுத்தா எடுத்துட்டு போயிடுவான். விஜய்க்கு என் ஆதரவு, முழு ஆதரவு. என் குடும்பம் 68 ஓட்டு. 68 ஓட்டு விஜய்க்கு தான். தமிழ்நாடு மக்கள் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வாய்ப்பு யாருக்காக? இவ்வளோ அன்பு வச்சிருக்கிற மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு வர்றாரு. இப்போ நீங்களே இருந்தாலும் அவரே இருந்தாலும் யாருக்கு போடுவீங்க? உங்களுக்கு என்ன செஞ்சுருக்க? உங்கள் தொகுதியில் என்ன செஞ்சுருக்காங்க? எந்த வேலை வெட்டி, எந்த வாய்ப்பு என்ன இருக்குது? என் கிராமமே குப்பையாக கிடக்குது. ஒரு வாய்ப்பு புதுசாக வர மனுஷனுக்கு கொடுக்கணும், கொடுத்து பார்க்கணும். அவன் செய்யறானா செய்யலையானா அதுக்கப்புறம் உங்கள் அதிகாரமெல்லாம் யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. மனசார வரட்டு தமிழையா, தமிழை ரசிகன் தளம் தொண்டன் எல்லாருமே வரட்டும், அதரட்டும், ஜெயிக்க வைப்போம். நம்ம ஆளை ஜெயிக்க வைப்போம்யா. ஜெயிக்க வச்சா தாயா 1000 கேள்வி கேட்க முடியும். கேட்க முடியுமா? இவர்கிட்ட கேட்குற, விஜய்கிட்ட கேட்குற மாதிரி அவன்கிட்ட கேட்க முடியாது. எனக்கு இட ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன்னா கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இதே விஜய் இருந்தாருன்னா செயலாளர் மூலியமா உன்னால கேட்க முடியும். அதுக்கு உண்டான பதில் உனக்கு வரும். இவனுங்கள்ட்ட கேட்க முடியுமா? இந்தாங்க திருடி தனமா கரூர் கூட்டு போறானுங்க. பஸ் வாரு தெரு ஊருக்கே பஸ் ஓடல. அதான் கரூருக்கு ஓடுது. கரூருக்கு பஸ் 30 விழா என்ன ஓடுது? புளுத்துறானுங்க கரூர்ல. அமைச்சரே இல்லை, திருடி பஸ் போகுது. அப்படிலாம் நினைக்கவே கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கணும். செய்யுது.